இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு பயந்தவர்கள். நாம் அனைவருமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர வேண்டும் என்று நாம் தேவாதி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த காலகட்டங்களில் சிறு வயது முதல் பெரியவர் வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து கொண்டே வருகிறது. என்ன வேண்டுமானாலும் துணிகரமாக காரியங்களை செய்து கொண்டு விடலாம், பிற்பாடு ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு துணிகர மனப்பான்மை தான் இருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு சிறிய பொய் சொல்லுவதற்கு கூட நாங்கள் தயங்குவோம். ஆனால் இப்பொழுது எல்லா காரியத்திலும் அதிகமாக சரளமாக பொய்யை கையாளுகிறார்கள். கேட்டால் அது ஒரு ஒயிட் லைஸ், ரெட் லைஸ் அப்படி என்று பொய்க்கு கூட ஒரு கலர் சாயம் பூசி ஸ்வீட் லைஸ் அதெல்லாம் சொல்லி ஸ்வீட்டாக இருக்கிறதெல்லாம் என்று சொல்லி காரியத்தை மறைக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை முற்றிலுமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக தான் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்மிடம் எல்லா ஆசீர்வாதமும் நம்மை சேர்ந்து வந்தடையும். ஆகையால் இந்த காலகட்டங்களில் இப்பொழுது குறைந்து வருகிற இந்த கர்த்தருக்கு பயந்தவர்களின் ஆதிக்கத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தேவன் நமக்கு உணர்வூட்டி எழுப்ப வேண்டும் என்று நாம் வேண்ட வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூதாட்டம், ஏமாற்று வேலை போன்ற காரியங்களை அதிகமாக கேள்விப்படுகிறோம். காரணம் தெய்வ பயம் இல்லை. கிறிஸ்தவ மக்களிடம் தெய்வ பயம் இல்லாமல் இருக்கும் பொழுது சமுதாயத்திலும் தெய்வ பயம் குறைந்துவிடும். எல்லா காரியத்திலும் ஒரு ஒழுங்கீனமாக தான் இருக்கும். சோதம் குமாராவின் மக்கள் வல்லாதவர்களாக இருந்தார்கள். காரணம் அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு யெகோவா தேவனை பற்றி எந்த அறிவும் கிடையாது, விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் எவ்வாறு ஜீவிக்கிறோம், எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நம் வாழ்க்கையை நடத்துகிறோம், மற்றவர்கள் நம்மை கண்ணோக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு விரும்பப்படத்தக்க வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆகையால் நம்மிடம் எவ்வாறு கர்த்தரிட பயப்படுகிற பயம் இருக்கிறது, ஆண்டவர் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை சில காரியங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது ஆபிரகாமின் வாழ்க்கை. ஆபிரகாம் ஒரு செல்வச்சிமானாக வாழ்ந்து வந்தார். 75வது வயதில் தான் தேவன் அவரை அழைத்தார். 100 வயதில் ஈசாக்கு என்ற ஒரு குமாரனை வாக்குத்தத்தத்தின் குமாரனை கொடுத்தார். அதுவரைக்கும் தேவன் அவரை எந்த காரியத்தையும் அவருக்கு மேல் திணித்ததே கிடையாது. நீ தேசம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தர, இதெல்லாம் உனக்கு தருவேன் என்றுதான் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு பிறந்த பிறகு ஒரு சோதனையை வைத்தார். அவர் சொன்னது, நீ உன் குமாரனும் ஏகசுதனும் உன் செல்வகுமாரனுமாகிய ஈசாக்கை மோரியா மலையில் நீ பலியிட வேண்டும் என்பது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் மேல் நாம் பற்றுதலாக இருக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம், அவருக்கு பயந்து இருக்கிறோம் என்று முதலாவது ஒரு அறிக்கை கீழ்ப்படிதல். தேவன் என்ன சொன்னாலும் அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த காரியத்தை கேட்டிருந்த பொழுது ஆபிரகாமுக்கு சற்று மன கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிவதை அதிகமாக உணர்வுபூர்வமாக கண்டு கொண்டபடியினால் 100 வயதில் ஒரு குமாரனை கொடுக்கிறோம் தேவன், பலியிட்டாலும் கூட மற்றொரு குமாரனை கூட தருவார், இல்லை உயிரோடு எழுப்பு கூட வல்லமை உண்டெல்லாம் அவர் நினைத்து கொண்டு அவர் சொல்லுக்கு, தேவாதி தேவனின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது கர்த்தர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் என்பது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆபிரகாம் போல கீழ்ப்படிய வேண்டும். உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நீ இப்பொழுது பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். நாம் தேவனுக்கு பயந்து இருக்கும் பொழுது தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவோம். ஏனென்றால்
அது பயம் என்பது ஒரு நடுக்கம் அல்ல, ஒரு மரியாதை. நாம் பெற்றோருக்கு பயப்படுகிறோம், நம் ஆசிரியருக்கு பயப்படுகிறோம், நாம் பெரியவர்களுக்கு பயப்படுகிறோம். காரணம் ஒரு மரியாதை. அவர்கள் சொல்வது நல்லதாக தான் இருக்கும், கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு மரியாதை கலந்த பயம். அதுதான் தேவனும் பிதாவாகிய தேவனும் நம்மிடத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறார். நாம் எவ்வாறு இருக்கிறோம்? ஆபிரகாமை போல அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது தேவன் நம்மை அறிந்து கொள்வார், நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று. எந்த காரியத்தையும் தள்ளாமல் உதாசீனம் பண்ணாமல் உடனடியாக கீழ்ப்படியும் போது மட்டும் நிச்சயமாகவே நாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த அநேகர் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள், ஆனால் தெய்வ பயம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டு ஒரு பிரசங்கத்தில் பண்ணுவதே இல்லை. காரணம், அதை சொன்னால், அதை பற்றி பேசினால் இந்த பாவத்தை செய்யாதே, அந்த பாவத்தை செய்யாதே, அதை செய்யாதே, இதை செய்யாதே என்று மக்களிடம் கூற வேண்டியதாக இருக்கும். அதனால் என்னுடைய பிரசங்கத்தை விரும்புவார்களோ விரும்ப மாட்டார்களோ என்று அநேகர் அதை குறித்து பேசுவதே இல்லை. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் தேவையானது கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆபிரகாமை போல இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு முன்பாக சத்துரு யாரும் எதிர்த்து நிற்கவே முடியாது. யாத்ராகம் 23:27 எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். நாம் ஆபிரகாமை போல கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்தவர் என்று அவர்கள் முன்பாக தேவன் நம்மை கண்டுகொள்ளும் பொழுது நம்முடைய சத்துருக்களை எல்லாம் அவர் முதுகு காட்ட பண்ண தேவனாக இருக்கிறார். யாக்கோபின் வாழ்க்கையிலும் கூட அவர் தான் நடந்தது. சீகேமில் அவர் கூடாரத்தை போட்டு எல்லாம் இழந்த போதும் கூட அவரும் அவருடைய மக்களும் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டியது இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பயங்கரம் அந்த சுற்றிலும் உள்ள மக்களை எல்லாம் பிடித்திருந்தது. ஏனென்றால் சிமியோனும் லேவியும் ஆண் மக்களை எல்லாம் கொண்டு விட்டு அங்குள்ள பெண் பிள்ளைகளும் சிறு குழந்தைகளும் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது புறப்படு, ஓடி போகிற நேரம். அப்பொழுது தேவன் சொன்னார், நீ இப்பொழுது பெத்தேலுக்கு போய் என்று சொன்ன பொழுது அவர்கள் யாரும் அவர்கள் பின்தொடராதிருந்தார்கள். ஆதியாகமம் 35:5 பின் பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாததினாலே யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். நாம் பிரியமானவர்களே, ஒரு அந்நிய தேசத்தில் அனைவரையும் கொண்டுவிட்டு இவர்கள் ஓடி போகிறார்கள். ஒருவருக்காவது அந்த அவருக்கு தெரிந்த மக்களுக்கு தெரிந்திருந்தால் படையெடுத்து வந்திருப்பார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பயங்கரம் அவர்களை பின்தொடர்ந்தபடியினால் ஒருவனும் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு முன்னும் இருந்து நம்முடைய சத்துருக்களை கலங்கடிக்கும். தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு பின்னாக யாரும் எந்தவித காரியத்தையும் செய்யவே முடியாது. அதை நாம் தெரிந்து கொண்டு தேவனே உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்ல வேண்டும், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை என்னுள் உருவாக்கி அந்த பயம் எனக்கு முன்னாக சென்று எனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை கலங்கடிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அதற்கு அருள் செய்வார். அடுத்தது முதியோரை கனம் பண்ண வேண்டும். நாம் எவ்வாறு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உருவாகி இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதியோரை கனம் பண்ண வேண்டும். இந்த காலகட்டங்களில் முதியோரை கனம் பண்ணுவது அதிகமாக குறைந்து விட்டது. தாய் தாப்பன்மாரே மரியாதை குறைவாக கிழவன் கிழவி என்று சொல்கிறார்கள். சினிமாவிலும் அதை தான் சித்தரிக்கிறார்கள். மாமனார் மாமியாரை மதிக்கிறதே இல்லை, தரக்குறைவாக வயதில் அதிகம் என்று நினைத்து கூட பார்க்காமல் தரைக்குறைவாக ஏளனமாக பேசுகிறார்கள். இது கிறிஸ்துவ குடும்பங்களில் காணப்படவே கூடாது. தாயும் தாப்பனும் எத்தனை மகிழ்ந்து செய்திருந்தாலும் அவர்கள் நாம் கனம் பண்ண வேண்டும். லேவியாரம் 19:32 நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கிறோம்? நாம் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நிற்க சொல்லுகிறோமா? பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும் பொழுதும் கூட நமக்கு ஒரு சீட் கிடைத்தால் நம்மை விட அதிகமான வயதானவர்கள் வரும் பொழுது எழுந்து நின்று சீட்டை கொடுக்கிறோமா? இல்லை, நான் தான் பிடித்தேன், எனக்கு வேண்டும், அவர்கள் நின்று கொண்டு வரட்டும் என்று இருக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயப்படும் பயம் இருந்தால் முதியோர்களை கனம் பண்ணுவோம். முதியோனுக்கு முன்பாக நீர் எழுந்து நரைத்தவனை கனம் பண்ணு, உன் தகப்பனையும் தாயையும் பெற்றோரை கனம் பண்ணுவாயாக என்று கற்பனைகளில் இரண்டாவதாக நாம் எழுதி வைத்திருக்கிறார் தேவன். ஆகையால் நாம் நமக்குள் கர்த்தருக்கு பயப்படும் இருக்கும் பொழுது எல்லா முதியோர்களையும்
அவர்கள் எந்த மருத்துவராக இருந்தாலும் காரியமில்லை. அவர்கள் தரக்குறைவாக மரியாதை குறைவாக பேசவே மாட்டோம். அவர்களுக்கு வேண்டிய கணத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலம் நாம் நிச்சயமாகவே நாம் அதிகமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எலிசா தீர்க்கதரிசி அவர் சென்ற பொழுது அங்கு உள்ள சிறிய கூட்ட சிறுபிள்ளைகள் சேர்ந்து ஒட்டைத்தலையா ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது அவர் அதை சபித்தார். அந்த சிறுவர்களுக்கு தெரியவில்லை நரைத்தவனுக்கு முன்பாக நாம் கனம் பண்ண வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களை, நாம் நரைத்தவனுக்கு முன்பாக, பெற்றோர்களுக்கு முன்பாக, பெரியவர்களுக்கு முன்பாக கனம் பண்ணாமல் இருக்கும் பொழுது நமக்குள் ஒரு சாபம் வரும். எலிசா தீர்க்கதரிசி சொன்ன சாபம் நம்மேலும் வந்து பழிக்கும். கரடிகள் வந்து பீறி போடுவது போல ஏதாவது ஒரு காரியம் நம்மை பீறி போட்டுவிடும். ஐயா, நாம் தேவனுக்கு பயப்படுகிற மக்களாக நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், நாமும் இருக்க வேண்டும். நாம் அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நாம் 10 கற்பனைகள், நேருக்கு எத்தனை கற்பனைகள் தெரிந்திருக்கிறதோ தெரியவில்லை. நாம் 10 கற்பனைகளையும் மனப்பாடம் பண்ணி நம் வீடுகளில் அந்த கற்பனைகளை எழுதி அதை தொங்கவிட வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமும் மனனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் உபாகம் 8:6 ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழியில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவார். எல்லா கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, பிறனுடைய மனைவியோ கொழுதி கழுதியோ எதையோ இச்சியாதிருப்பாயாக என்று நாம் கை கொள்ள வேண்டும். தெய்வ பயம் இருந்தால் மட்டும்தான் கற்பனைகளை கை கொள்ள முடியும். இல்லையென்றால் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நமக்குள் தெய்வ பயம் வரும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆகையால் எவ்வாறு நாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும் என்றால் நாம் கற்பனைகளை கை கொள்ள முடியும் போதுதான். அது ஒரு கற்பனையை கூட விட்டுவிடவே கூடாது. ஓய்வு நாளை ஆசரிக்க நினைக்க என்று தேவன் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் விரும்புகிற பிரகாரம் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அதை நாம் ஏதாவது ஒரு தாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு தட்டி கழித்தால் நமக்கு தெய்வ பயம் கிடையாது, நமக்கு ஆசீர்வாதமும் கிடைக்காது. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, எல்லா கற்பனைகளையும் நீங்கள் மதித்து நடந்து கை கொண்டிருக்கிறீர்களா? அப்பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாக தெய்வ பயம் உள்ளவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை குறிக்கும். யோபு 28:28 மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். நாம் தேவனுக்கு பயப்படும் பயம்தான் ஞானத்தை தரும். நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவனை நோக்கி கெஞ்ச வேண்டும் என்று யாக்கோபு 1:5 நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அந்த ஞானத்தை பெறுவதற்கான ஒரு தெய்வ பயம் நமக்குள் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எந்த காரியத்தையும் மற்றவர்களுக்கு பொல்லாப்பாக செய்யவே கூடாது. புறம் கூறுதல், குறி கூறுதல், கோல் சொல்லுதல், மற்றவர்களிடம் சண்டை மூட்டி விடுதல், நிர்விசாரமாக பேசுதல், எல்லா காரியமும் நாம் பிறனுக்கு விரோதமாக செய்யவே கூடாது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பு என்று நமக்கு தெரியும், அதை துணிகரமாக செய்யக்கூடாது. அதை விட்டு விலகுவதே புத்தி. அப்பொழுதுதான் தேவனுடைய பயம் வரும். நாமும் ஞானத்தில் சிறந்தவர்களாக விளங்கலாம். யோசிப்பு கூட போத்திபாரின் மனைவியினால் வற்புறுத்தப்பட்ட பொழுது தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் நான் எப்படி இந்த பொல்லாப்பை செய்ய முடியும் என்று விட்டு விலகி ஓடி போனான். அதற்காக அவன் ஒரு பழி குற்றச்சாட்டு இருந்த போதும் கூட தேவன் அதை பற்றி அவன் எவ்வளவு கவலைப்பட்டான் என்று தெரியாது. ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்து கடைசியில் எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாக உயர்த்தினார். பிரியமானவர்களே, இதுதான் பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி. அது சிறிய காரியமாக இருந்தாலும் காப்பி அடிக்கக்கூடாது. எல்லா எக்ஸாமில் காப்பி அடிக்கக்கூடாது. ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். வீட்டு எழுதி கொண்டு காப்பி அடிப்பது, ஏதாவது ஒரு இடத்தில் எழுதி கொண்டு அதை பார்த்து எழுது, அதெல்லாம் தவறு. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, தேவனுக்கு பயப்படுதலே ஞானம். அந்த ஞானத்தில் நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடவோம். அடுத்ததாக நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். கர்த்தருக்கு பயந்தவர்களோடு ஒரு ரகசியம் இருக்கிறது. நாம் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பயப்படுகிற பயத்தில் இருக்க வேண்டும். சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். பிரியமானவர்களே, இங்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தேவன் சில ரகசியமான காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார்.
ஒரு முறை இந்த நாகசாமி கிரோசிமாவை அழித்து போகும் பொழுது அந்த ஒரு பெண்ணுகளை தெய்வ பக்தியானவர்கள், அவர் தேவனை வணங்குகிறவர்கள், அவரிடம் சொன்னது 6 மணிக்குள் நீ இந்த இடத்தை விட்டு சென்று விடு, ஓடிவிடு ஓடிவிடு என்று துரிதப்படுத்தினார். அவரும் என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் ஓடி போய் விட்டார். ஆனால் ஓடி போய் சில மணி நேரத்தில் அந்த நாகசாகி கிரோஷிமா பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது, அணுகுண்டினார். பிரியமானவர்கள், இதுதான் கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு தேவனுடைய ரகசியம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய ரகசியம் அறிந்து கொண்டால் நம் அநேக ஆபத்துகளில் இருந்து நாம் நம்மை தப்புவித்துக் கொள்ளலாம். எலிசா தீர்க்கதரிசியும் கூட தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களாக இருந்தபடினால் அங்கு சிரியா ராஜாவின் எல்லா தீமைகளுக்கும் இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து கொண்டே இருந்தார். இங்கே போகக்கூடாது, இங்கெல்லாம் படைகள் வருகிறது. அங்கு சிரியா படைத்த ராஜாவை குழம்பி போய்விட்டான். யார் நம்மிடத்தில் ஒரு உளவாளியாக இருக்கிறாங்க என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னது, நீர் பள்ளியறையில் பேசுகிறதை கூட எலிசா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி விடுவான் என்று. பிரியமானவர்கள், இதுதான் ரகசியம். தேவனுக்கு பயந்தவர்களிடத்தில் தேவனுடைய ரகசியம் வெளிப்படும். எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். இந்த காரியத்தை செய்யாது, இப்படி செய், இதை செய்யவே கூடாது, அதுதான் ரகசியம். ஏனென்றால் அவர்கள் நமக்கு இந்த காரியத்தை இவன் செய்வான், இதனால் நாம் அவனை கவிழ்த்து விடலாம் என்று நினைத்து திட்டம் போட்டு தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய ரகசியம் நமக்குள் இருக்கும் பொழுது அதை நாம் தற்காத்துக் கொள்ளலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வேலை பார்க்கும் சொல்லத்திலும் கூட அநேக ஆபத்துக்கள் இளைஞர்கள் வரும் பொழுது சில காரியங்கள் தேவன் என்னை உணர்த்துவார். நீ இந்த காரியத்தில் நீ இப்படி ஒன்றுமே சொல்லக்கூடாது, பேசவே கூடாது. அதை நான் உணர்ந்து கொண்டேன். அநேகர் திட்டம் திட்டிக் கொண்டு எனக்கு எதிராக வந்தபோது அமைதியாக இருந்த பொழுது அவருடைய திட்டம் வாய்க்காமல் போய்விட்டது. பிரியமானவர்கள், இதுதான் கர்த்தருக்கு பயந்த இடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. அந்த தெய்வ ரகசியங்களை பெற பயப்படும் பயம் நமக்குள் உருவாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு பயந்தவிடத்தில் நன்மையான காரியங்கள் காணப்படும். சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுப்பத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் அனுப்பத்தர்களுக்கு உமக்கு நம்புவர்களுக்கும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அநேக நன்மையான காரியங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும். எல்லாரும் நல்லது நல்லது என்று நன்மையான காரியங்களை ஓடி ஓடி தேடுவார்கள். நாமும் உழைக்க வேண்டும், அதற்காக சோம்பி தெரியக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லா நன்மைகளையும் தேவன் நமக்குள் வந்து வாழ்க்கை செய்வார். பரிதானம் வாங்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது நாம் பரிதானம் வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் இருக்கும் பொழுது மற்றவர்களை பார்வைக்கு ஏளனமாக நாம் காணப்படுவோம். ஏன் ஏமாற்றி போல் காணப்படுவோம். அநேக பணம் இருந்தால் நல்ல வாழலாமே, நல்ல வீடு வாங்கலாமே, நிலம் வாங்கலாமே என்று. இல்லை பிரியமானவர்களே, கடைசியில் அவருடைய முடிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எதையுமே அனுபவிக்க முடியாமல் எல்லாமே விட்டு செல்ல வேண்டிய காரியமாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு பயந்து இருக்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் எல்லா எந்த குறைவும் இல்லாமல் சுகதேகியாக வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. அடுத்தது, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் ரட்சிப்பின் அவசியம் அதிகமாக அலட்சியப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. நீங்கள் இந்த காணிக்கை கொடுங்கள், அப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள், இப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று அநேகர் திட்டவட்டமாக போதிப்பதே இல்லை. ஆனால் தேவன் சொல்வது சங்கீதம் 85:9 நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. பிரியமானவர்கள், நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்க வேண்டும். மகிமை என்பது தேவனுடைய பிரசனம். நாம் எப்படி தேவனுடைய பிரசனம் தேசத்தில் வாசமாய் இருக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. நம்ம கூட இன்னும் சில நாட்களில் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஏன் நம்முடைய நாட்டில் இவ்வளவு குழப்பம், அடிதடி, சண்டை, சர்ச்சைகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள் என்று கேட்டால் கிறிஸ்தவ சமுதாயத்தில் தேவனுக்கு பயந்தவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்கள் ஒரு சிலராக இருக்கிறார்கள். அதுதான் காரணம். ஏனென்றால் வேதாகம் நம்மை எச்சரிக்கிறது, வசனம் நம்மளுக்கு கிளியர் கட்டாக சொல்கிறது,
நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்க முடியும். அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. நாம் ரட்சிப்பை பெற்ற கிறிஸ்தவர்களாக கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ரட்சிப்பை பெற்றுக் கொள்வோம். அப்படி பெற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருதயத்தில் தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. நம்முடைய தேசம் சுபிட்சம் பெற வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசன்னம் வேண்டும். அதற்கு காரணம் தேவனுடைய மக்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அப்பொழுது ரட்சிப்பினால் நிறையப்படுவோம். நிச்சயமாகவே நம்முடைய தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்தது கர்த்தரின் இரக்கம். நாம் எல்லா கண்களின் இரக்கம் பெற்றால்தான் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க முடியும். இல்லை என்றால் ஒரே சண்டை சச்சரவு, வெறுப்பு, எரிச்சல், கோபம், உதாசீனம் தான் நடக்கும். கணவன் மனைவியிடம் இருவருக்கும் இடையில் ஒரு இரக்கம் காண வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரிடம் இரக்கம் பெற வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு இரக்கம் காமிக்க வேண்டும். உறவினர்கள் இரக்கம் காமிக்க வேண்டும். வேலை ஸ்தலத்தில் நம் பெரியவர்களிடம் இரக்கம் பெற வேண்டும். எப்பொழுது? கர்த்தருக்கு பயப்படும் போது. சங்கீதம் 103:13 தாப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குவார். கர்த்தரே நமக்கு இறங்கிவிட்டால் மற்றவர்களெல்லாம் நமக்கு நிச்சயமாகவே இரக்கம் காண்பிப்பார்கள். ஏனென்றால் இந்த காலகட்டங்களில் நாம் தனியாக நின்று எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்ள முடியாது. எந்த ஒரு காரியத்தினாலும் நாம் பிறரை நம்பிதான் ஜீவிக்க வேண்டும். அவர்கள் பிரஜாதி மக்களாக இருப்பார்கள், கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கண்களில் நாம் இரக்கம் பெற வேண்டும் என்றால் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். முதலில் நாம் தேவனுடைய கண்களில் இரக்கம் பெற வேண்டும். கர்த்தராகிய தேவனின் கண்களில் இரக்கம் படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியும். ஏனென்றால் எஸ்ரா தன் வேத வாக்கியங்களை எல்லாம் பயந்து கொள்ளும்படி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அதனால் அவர் கர்த்தருக்கு பயந்தவர் என்று அறிந்து கொண்டார். அந்த அர்த்தசிஷ்ட ராஜா எஸ்ரா கேட்டதெல்லாம் கொடுத்தார். எஸ்ரா கேட்டது எதற்காக? ஆலயத்தை செப்பனிடுவதற்காக. ஒரு பிரஜாதி மனிதரிடமிருந்து யூத மக்களுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. காரணம், எஸ்ரா தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். நாமும் கூட கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். நாம் சுற்றுப்புறத்தாருடைய இரக்கத்தையும் பெற்று சமாதானமாக வாழ முடியும். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இந்த காலகட்டங்களில் இப்படி அதிக நோய் நொடி பெருகிவிட்டது. இந்த ஆகாரம் சாப்பிடுங்கள், அப்படி சாப்பிடுங்கள் என்றெல்லாம். ஆனால் பசி பட்டினியும் பெருகி போய்விட்டது. உணவும் பெருகிவிட்டது, பசியா இருப்பவர்களும் பெருகிவிட்டார்கள். ஆனால் தேவன் கூறுகிறது பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். சங்கீதம் 111:5 தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். பிரியமான, நமக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது எல்லா காலத்திலும் ஆகாரம் கொடுப்பார். நாம் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நாமே நிறைய பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் நாம் வறிய நிலையில் இருக்கும் பொழுது தேவன் தான் நம்மை போஷிக்க வேண்டும். சாரிபாத் விதவை தேவன் அவ்வாறு தான் போஷித்தார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி சாரிபாத் விதவையை பார்த்து, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு வா என்று. அவர் தீர்க்கதரிசி என்று அறிந்து கொண்டபடினால் இந்த விதவை கொஞ்சம் மாவு இருந்தாலும் அதில் சிறு அடையை பண்ணி கொண்டு கீழ்ப்பிடிந்து அவருக்கு கொடுத்த பொழுது அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவள் மட்டுமல்ல அவள் குடும்பத்தாரும் எலியா தீர்க்கதரிசியும் சாப்பிட்டார்கள். பிரியமானவர்கள், இதுதான் தேவனுக்கு பயந்து கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். நாம் தேவனுக்கு பயந்து இருக்கும் பொழுது ஊழியக்காரர்களை, உண்மையாக நடக்கிற ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ணுவோம். அப்பொழுது நமது அப்பவும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். நம் பாத்திரத்தின் செலவிழந்து போவதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதுமே இல்லை. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்கிறார். நாம் மற்றவர்களுக்கு, நாம் அதிகமாக நேசிப்பவர்களிடம் நாம் எதையாவது கேட்கும் பொழுது உடனே செய்து கொடுத்து விடுவார்கள். அவளால் முடிந்தால் கணவன் மனைவியிடம் கேட்கும்போது, மனைவி கணவனிடம் கேட்கும் பொழுது. ஆனால் தேவனும் நம்முடைய விருப்பப்படி செய்கிறாராம். சங்கீதம் 145:19 அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். பிரியமானவர்கள், நாம் தேவனுக்கு பயந்து இருக்கும் பொழுது நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறார். அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவரை ரட்சிக்கிறார். நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய இருதய வாஞ்சைகளை எல்லாம்
தேவனே நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார். அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, இருதய வாஞ்சையெல்லாம் தேவன் நிறைவேற்றி தர வழிகிறார் இருக்கிறார். இங்கு யோசபாத் ராஜா ஒரு யூத ராஜா, ஆனாலும் அவர் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபோடு சம்பந்தம் கலந்து அங்கே கிலியாத்தில் உள்ள ராமாவுக்கு சண்டை போடும் பொழுது அங்கு அந்த யோசபாத் ராஜா இஸ்ரவேல் ராஜாவை போல வஸ்திரம் தரித்திருந்தார். அங்கு இஸ்ரவேல் ராஜாவோ சாதாரண மனிதனை போல வஸ்திரம் தரித்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த சீரிய ராணுவம் ராஜாவை மட்டும் குறிவாக்க வேண்டும் என்று கண்ட பொழுது இங்கு யோசபாத்தை பார்த்த பொழுது இவர்தான் ராஜா என்று நெருக்கினார்கள். யோசபாத்தை கூக்குரலிட்டார். ஆனால் வசனம் சொல்லிட்டு தேவன் அனுசாரியாக இருந்து அவனை விடுவித்தார். அவர் வீட்டுக்கு சமாதானத்தோடு வந்த பொழுது கூட தீர்க்கதரிசி வந்து, நீ துஷ்டனுக்கு துணைப்பாவது என்ன என்று கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருக்கு பயந்தவர்களின் விருப்பத்தை தேவன் கேட்டு அவரை ரட்சிக்கிறார். நாம் தேவனுக்கு பயந்து இருக்கும் பொழுது நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு தீர்த்து வைக்கிறார். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் தேவன் அதற்கு கிருபை செய்வார். கடைசியாக நாம் பேசுவதை கேட்கிற உற்று கவனிக்கிற தேவன். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய சம்பாஷணையை எப்பொழுது விரும்பி கேட்பார் என்றால் நாம் பயந்து இருக்கும் பொழுது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்ளும் பொழுது அந்த சம்பாஷணையில் மற்றவர்களை குறித்து ஒரு அவதூறான கருத்தோ கீழ்த்தரமான பரிகாசமான பேச்சோ இருக்காது. அவர்கள் தங்கள் தேவைகளை பகிர்ந்து கொள்வார்கள், தங்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வார்கள், இல்லை மற்றவர்களை பற்றி காரியத்தில் நாட்டில் நடப்பு என்றுதான் ஜெனரலாக பேசுவார்கள். அவர்கள் மற்றவர்களை குறித்து எதையும் குறை பேச மாட்டார்கள். அப்படிப்பட்ட சம்பாஷணையில் தான் தேவனும் கலந்து கொள்வார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொரு பேசுவதை தேவன் கவனித்து கேட்பார். ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறார். ஞாபக புஸ்தகம் என்றால் டைரி மாதிரி. தேவன் நாம் பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய பெயரை அந்த ஞாபக புஸ்தகத்தில் குறித்து வைத்து விடுவார். ஒருவேளை நாம் பயந்து நடந்தோம், எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்துவிட்டது என்று மற்றவர்களோடு நாம் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை தேவன் கேட்பார், அதை குறித்து வைத்துக் கொள்வார். இப்படி இவர் சங்கடப்பட்டார்களே, சங்கடப்பட்டு சொன்னார்களே, இவர் பயந்தவர்களே, நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு எல்லா காரியத்தையும் முடித்து கொடுத்து விட்டார். தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில், தேவனுடைய டைரியில் நம்முடைய பெயர் இருக்கிறதா என்று நாம் சிந்திப்போம் பிரியமானவர்களே. அதற்கு தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, கர்த்தருக்கு பயப்படும் பயம் பயந்தவர்கள் பெரும் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் கேட்டு சிந்தித்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையை அனுப்பி கீழ்ப்பிடுதலை நீ கீழ்ப்பிடியும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவன் என்று அறிந்து கொண்டேன் என்று சொன்னது போல நாங்களும் ஆபிரகாமை போல உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிடிந்து தெய்வ பயத்தை உமக்கு முன்பாக வெளிப்படுத்துகிற மக்களாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு முன்பாக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிது கர்த்தாவே. எல்லா காலத்திலும் நீ நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். கற்பனைகளுக்கு பயப்படுவதே கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தாவே. நரைத்தனுக்கு முன்பாக எழுந்து முதியவர்களை கனம் பண்ணத்தக்கதாக பயப்படுகிற பயம் எங்கள் உள்ளத்தில் வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உமக்கு பயந்தவர்கள் மன விருப்பப்படி நீ செய்கிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் மனம் விருப்பம் என்ன என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் அவளுக்குள் நீ தெய்வ பயத்தை அதிகமாக ஊற்றி வேண்டாத காரியங்களால் விலைக்கு போட்டு அவளுடைய விண்ணப்பங்களை செவிவடுக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது கர்த்தாவே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கு போல கர்த்தர் பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் கர்த்தாவே. ஆண்டவரே, பயந்தவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு கர்த்தாவே. அந்த புஸ்தகத்தில் எங்களுடைய பெயரும் எழுதப்படத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். எல்லா துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.